ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா, நம்ம பங்குனி உத்திரம் இருந்துச்சு இல்லையா, அன்னைக்கு எடுத்த விளாக், அதாவது ஏப்ரல் 1 அன்னைக்கு எடுத்த விளாக் தான். காலையில் எப்பவும் போல் இயர்லியாகவே எந்திரிச்சாச்சு. கொஞ்சம் 6 o'clock எந்திரிச்சிட்டு வாசலில் தெளிச்சிட்டு கோலம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எப்பவும் போல் வாக்கிங் வந்து கிளம்பிட்டோம். நானே ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு மாதமாக வந்து ரெகுலராக போயிட்டுருக்கோம். காலையில் முடிஞ்ச வரைக்கும் போயிடுறது, அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து போகிறது. என்றைக்காவது ஒவ்வொரு டே வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறது. காலையில் வந்து ஒரு 6 o'clock வந்து எந்திரிச்சேன்னா வாசல் தெளிச்சிட்டு கஞ்சியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாக்கிங் வருவோம். ஒரு 1/2 hour நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து கொஞ்சம் பெரிய பார்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 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 ரவுண்டு வந்து 1 kilometer அந்த மாதிரி இருக்கும். 4 ரவுண்டு அடிப்போம். 1/2 hour ஆயிரும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே வந்து காலையில் நடக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம ரோட்டில் நடக்கிறத விட இந்த மாதிரி பார்க்லேயே இல்லை கிரவுண்ட்லேயே நடக்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து சுற்றி இந்த மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறதுனால ஃபஸ்ட்டு வேலையாக காலையிலே குளிச்சிடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு, ஏன்னா நடந்ததுக்கு அதுக்கும் நல்ல வேர்வை வந்துருச்சு. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு போடுது. கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்தால் தான், இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாலும் வெயில் அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ பாப்பாவுக்கும் ஸ்கூல் ஆஃப் டேங்கிறதுனால கொஞ்சம் 6 மணிக்கு போவேன், இல்லைன்னா 6:30க்கு போவேன். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க சரியாக இருக்கும். வந்தவுடனே குளிச்சுட்டு அப்படியே வந்து செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். சாமி படத்துக்கு போட்டு இன்றைக்கி காலையிலேயே விளக்கேற்றி சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நேற்றே வந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். என் செவ்வாய்க்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மாப்பெல்லாம் போட்டு. அதனால இன்றைக்கி வந்து பூவை மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் சாமி கும்பிட்றதுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. மைண்டுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஈவினிங் கும்பிட்றத விட காலையில் கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் விசேஷ நாட்களையாவது காலையில் கும்பிட்டுருவேன். ஸ்கூல் டைமில் பெரும்பாலும் முடியாது. மற்றது இப்போ லீவுங்கிறதுனால நான் வந்து காலையிலே சாமி கும்பிட்டாச்சு. வீடு ஃபுல்லாக சாம்பிராணியும் போட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் கருவேப்பிலை சட்னியும் அரைக்கலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை பார்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் செடியில் போய் பறிச்சுட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சிருந்தது. சரி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பறித்து உடனே துவையில் அரைச்சலாம், அதை வந்து வச்சு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துவையில் தான் இன்றைக்கி வந்து அரைச்சிருந்தேன். இட்லியும் கருவேப்பிலை, ஏன்னா நேற்றே மாவு அரைச்சி வச்சுட்டேன். அதனால் இட்லியும் கருவேப்பிலை துவையிலும் வந்து அரைச்சிட்டேன். இது எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு, எனக்கு இன்றைக்கி காலையிலேயே வந்து டிரைவிங் கிளாஸு. அதனால் நான் அப்படியே வந்து போயிட்டு வந்துட்டு வர்ற வழியிலே ஒரு மார்க்கெட்டில் வந்து காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் வந்து வாங்கினேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். கொஞ்சம் மளிகை கடை மாதிரி தான், ஆனால் அதில் காய்கறியுமே இருக்கும். அதனால் அங்கே வந்து எனக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு காளான் அப்படியே ஒரு பாக்கெட் வாங்கலாம்னு சொல்லி இருந்ததே ஒரு 3 பாக்கெட் தான். அதில் ஒன்று தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதை மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தக்காளி பழம், தக்காளியும் வெங்காயம் மட்டும் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். மற்ற வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட இதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு அங்கேருந்து நான் வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்துக்கிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிடிச்சி வச்சுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதியை வந்து நான் பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். தண்ணி பிடிச்சிட்டு மாடியில் உள்ளவங்களுக்கும் தண்ணி போட்டு விடணும். ஏன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு இருந்த தண்ணி இப்போ 12 நாள் ஆச்சு. சம்மர், ஏன்னா மழை நேரத்துலையே பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துச்சு. இப்போ வந்து 12 நாளாக ஆகுது. என்னை போக போக என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரேஷன் கடைக்கும் போயிட்டு வந்துடலாம் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கும் போயிட்டு வந்தேன். ஏன்னா போன மாதம் வாங்கின கோதுமை வந்து என்கிட்ட 5 கிலோ இருந்தது. சரி, இந்த மாதமும் கோதுமை போட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு வெயில் போடுறதுனால காய வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கழுவிட்டு, ஏன்னா கீழே இருந்து கழுவி தூக்கிட்டு வர முடியாது, 2 மாடி ஏறணும், வெயிட்டு கூட ஆயிரும் சொல்லிட்டு மாடியிலே சிண்டெக்ஸ்லேருந்து தண்ணியை எடுத்து நல்லா கழுவி அதை வந்து காய வச்சுக்கிட்டு இருந்தேன். காலையிலே காய போட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாள் காஞ்சிச்சுன்னா போதும், நம்ம அரைச்சிடலாம். ஆனால் வெயிலில் அந்த கழுவி காய வைக்கிறக்குள்ளே எனக்கு அப்படியே கிருகிருன்னு ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி ஆயிடுச்சு. வெயில் காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த அளவுக்கு வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு. வந்தோட ஃபஸ்ட்டு வேலையை முகத்தை கழுவிட்டு மண்பானையிலேருந்து தண்ணியை மூண்டு நல்லா குடித்தேன், ஒரு செம்பு நிறைய தண்ணியை. ஏன்னா இப்போ தண்ணி வந்து இப்போ நிறைய குடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் சுத்தமாக வந்து தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. எங்கே போகிறதுனால இப்போல்லாம் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். மொட்டை மாடிக்கு நான் இதனாலேயே இந்த வேலை வச்சுக்கிறதே இல்லை. நல்ல கோதுமை வந்து கடையில் வாங்கி அப்படியே வந்து காய வச்சுட்டு அரைச்சிடுவேன். இப்போ தான் வந்து ரேஷன் கோதுமை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்மளும் வீட்டில் பொழுது போகாமல் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி கழுவி காய வைக்கலாம்னு நினச்சேன். 2 மாடி ஏறுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. ஒரு மாடி அப்படின்னா கூட காய வச்சிடலாம். இன்னொன்று வந்து குரங்கு தொல்லை அதுவுமே அதிகமாக இருக்கும். இப்போ என்னமோ கொஞ்ச நாளாக குரங்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
அதனால தான் இந்த வேலையவே நான் ஆரம்பித்தேன். இல்லைன்னா கூட நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா போட்டுட்டு வந்துட்டேன், அது பாட்டுக்கு ஃபுல்லாக காஞ்சிச்சு. அப்படி இல்லை அப்படின்னா குரங்கு வந்துருச்சுன்னா அங்கேயே ஒரு ஆள் உட்காந்தே இருக்கணும். அதனாலேயே நான் அந்த வேலைக்கே போகிறதில்ல. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறையெல்லாம் வாங்கலை இந்த தடவை, கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பாப்பா ஸ்கூல் ஆஃப் டேங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான காய்கறிகள் அப்பப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கையோடு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கேரட் பீட்ரூட் மட்டும் கம்பல்சரி வாங்கிக்கிறது ஜூஸுக்காக. இது எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் சமையல், அதாவது பாதி சமையலை முடிச்சு வச்சுட்டு தான் நான் கிளாஸுக்கே போனேன். மத்தியானம் வந்ததுக்கப்புறம் வெயிலில் நின்று சமையல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் எனக்கு எப்போவுமே வந்து காலையில் குக் பண்ணுறது தான் கொஞ்சம் பிடிக்கும். மத்தியானம் சமைக்கிறதுங்கிற அதுவும் இந்த வெயிலில் சுத்தமாகவே சமைக்க முடியாது. உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து காலையில் சமைக்கிறது பிடிக்கும், இல்லை மத்தியானம் தான் என்ன வெயிலாக இருந்தாலும் மத்தியானம் தான் சமைப்பேன் அப்படிங்கிறவங்களாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி வச்சுட்டேன். ஆனால் வெல்லம் இல்லை. சரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வச்சுட்டு ஃபைனலாக தானே வெல்லம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரையிலே இந்த காய்கறி வாங்கும் போதே வெல்லமும் வாங்கிட்டு வந்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணி மாங்காய் பச்சடியும் அடுப்பில் வச்சுட்டேன். கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருந்தது, அதனையும் கையோடு எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டுலான்னு சொல்லி அதை மட்டும் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சமையல் முடிஞ்சிருச்சு, அதனால் கவுண்டர் டாப் மட்டும் நான் துடைக்காமல் போட்டிருந்தேன். காய்கறிலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாத்திரம் மட்டும் கிடக்கு, அதை மட்டும் வாஷ் பண்ணணும். பாத்திரம் வளர்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி 1ஆம் தேதி இல்லையா, அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பரை வந்து நான் மாற்றிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்தவுடனே வந்து ஃபஸ்ட்டு வேலையாக அதை மாற்றிடுவேன். பழைய ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ண மாட்டேன். மாதம் ஒரு தடவை தான் அந்த யூஸ் பண்ணுவேன். இந்த மாதத்துக்கு ஒரு தடவை இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரும் அந்த கம்பி ப்ரஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே ரெண்டுமே ஸ்டீலில் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷும் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து மாதம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த பச்சை கலர் ஸ்க்ரப்பரை குப்பையில் போட்டுருவேன். அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி கீழே போட்டுருவேன். இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சலாம்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா இது எல்லாமே முடிச்சிட்டோம்னாக்க கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டோம்னாக்க மத்தியானம் கொஞ்சம் நேரம் நம்ம தாராளமாக ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த வெயிலில் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்தாதான். அப்புறம் மாங்காய் பச்சடி மட்டும் தான் இருந்தது. சைடிஸுக்கு வேறு என்ன வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். காளான் வாங்கிட்டு வந்தோன்னா அதை கிரேவி மாதிரி, அதாவது மிளகு கறி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதில் தக்காளி எல்லாம் போட மாட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம், அப்புறம் பெப்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்குவேன். மல்லித்தூள் வந்து போட மாட்டேன். தனியாத்தூள் கம்மியான அளவில் போட்டுட்டு இந்த காளானையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பரான பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஒவ்வொரு நாளும் கோலம் போடையில் நினைக்கிறது கோலப்பொடி வாங்கணும் அப்படின்னு, ஆனால் சுத்தமாக மறந்து போயிடும். அதனால் சரி இன்றைக்கி கரெக்டாக ஞாபகம் வந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வாங்கும்போது வாசலில் வரும், அதை வாங்கும்போது கம்மியான அளவில் தான் கொடுப்பாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கினாலே இதில் பாதி தான் இருக்கும். நான் 30 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது நிறையவே இருந்தது. சரி அதையும் கொட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சலாம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஜீனி மட்டும் மறந்துட்டு நான் வாங்கிட்டேன். ஜீனி எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படாது, வாங்கினதே நிறைய இருந்தது. யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். அதாவது எங்கள் நாத்தனார் யாருக்காவது கேட்டால் கொடுத்துருவேன். அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பருப்பு ஆயில் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பருப்பு வந்து ஒரு மாதம் வாங்கினேன் அப்படின்னா இன்னொரு மாதம் வாங்க மாட்டேன். அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய நான் போட மாட்டேன். வடைக்கு அடை இந்த மாதிரி செய்யும் போது தான் நான் வந்து போடுவேன். சாம்பாருக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவேன். அந்த பருப்பு மட்டும் போட்டு நான் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் வைப்பேன். இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே கிராசரி எல்லாம் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்து எழுதிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். எழுதி வச்சிட்டோம்னா கையோடு மறக்காமல் இருக்கும். எப்போ வாங்குகிறோமோ அப்போ இதை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். டக்குன்னு வந்து வாங்கிட்டு வரதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது எழுதி வச்சுட்டு மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4:30 போல் எந்திரிச்சிட்டு டீ வந்து போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து டீ போட்டுட்டு காலையில் வச்ச சாம்பாரையும் சூடு பண்ணிவிட்டு காலையில் மாடியில் வந்து கோதுமை வந்து காய போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கே கூட அரைக்கலாம், ஆனால் நாளைக்கு அரைச்சிக்கலாம், இன்னொரு நாள் காய போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அந்த வாளியிலேயே எடுத்து வச்சுட்டேன். இது என்னால் தூக்கிட்டே வர முடியல. என் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் இதை தூக்கிட்டு வந்திருந்தோம். அதை 2 வாளிலையுமே எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இந்த வெயிலுக்கு இந்த எறும்பு எங்கேருந்து தான் வருமோ, வீட்டுக்குள்ளே ஒரு எறும்பு கூட கிடையாது எனக்கு. ஆனால் மாடியில்
கோதுமை காய போட்டதும் போதும் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு எறும்பு வந்துருச்சு. சரி நாளைக்கு காய போடும்போது திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீட்லேயும் விளக்கி ஏற்றிட்டு இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் எங்கள் ஊருக்கு இன்றைக்கி போகலான்னு தான் இருந்தேன். எங்கள் ஊரில் முருகன் கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இன்றைக்கி போகணும்னு நினச்சேன். பாப்பாவுக்கும் ஸ்கூல் இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் உண்டுங்கிறதுனால இன்றைக்கி போகலை. சரி அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படி. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறது கரெக்டாக இந்த டயத்தில் எக்ஸாமாக போயிடுறதுனால போக முடியாமல் போயிடும். இந்த வருஷம் பாப்பாவுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. கிளாஸ் தான் லீவ் போட்டுக்கலான்னு சொன்னால் அவள் வந்து லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டா. சரின்ட்டு போகலை. அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். அவளை டியூஷனில் விட்டுட்டு தான் வந்தோம். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.